நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நம்ம போன வாரத்திலிருந்து சிலுவை தியானத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். பவுல் ஏன் சிலுவையை குறித்து அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறாருன்ற அந்த தலைப்பில் நம்ம சத்தியத்தை தொடங்கியிருக்கிறோம். பவுல் ஏன் சிலுவை குறித்துதான சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சிலுவை பற்றி அதிகமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறாருன்ற காரியத்தை நம்ம தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம வாசிங்க பார்க்கலாம். 1:23 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். சரி, போன வாரத்தில் நம்ம இதை குறித்து நம்ம தொடங்கி இருக்கிறோம். சிலுவை ஏன் யூதர்களுக்கு இடரலாக இருக்குது, ஏன் கிரேக்கர்களுக்கு அது பைத்தியமாக இருக்குதுன்ற அந்த காரியத்தில் நம்ம பார்த்தோம். அதில் நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன ஒரு கருத்து என்னன்னு கேட்டால், சிலுவை தான் கிறிஸ்துவத்துடைய ஆணிவேறு அச்சாரம் சொன்னேன். த சென்டாரிட்டி ஆஃப் Christianity is the crucifixion of Christ. இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் தான் கிறிஸ்தவத்தின் உடைய ஆணிவேர். அதுதான் ஒரு சென்டாரிட்டி. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இல்லை என்றால், இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் இல்லை என்றால் கிறிஸ்தவமே இருந்திருக்க வாய்ப்பில்லை. அது உதாரணமாக நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் அப்படியே விட்டுட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசாகி சாகட்டும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவம்ன்ற ஒன்று இருந்திருக்கு. அது காரணம் என்னென்றால், இயேசு கிறிஸ்து யூத மார்க்கத்தில் பிறக்கிறாரு, ஒரு யூதனாக பிறக்கிறாரு. யூதருடைய பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் எல்லாவற்றையும் கை கொண்டு யூத அந்த பவுண்டரியிலே எருசலேமுக்குள்ளே தான் வாழ்ந்து அதுக்குள்ளேயே மறைக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய மரணம் சாதாரண ஒரு மரணம் அல்ல, உலகத்துக்கே ரட்சிப்பு உண்டாக்குற ஒரு மரணம். அதனால தான் பழைய ஏற்பாட்டில் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை பலியிட்டு அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால மனிதனுடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று சொல்லப்படுது. அப்போ இயேசு கிறிஸ்து பலியானார் பார்த்தீங்களா? அந்த பலியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்றால், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு. இயேசுக்கு ஒரு பேர் என்னன்னா, அவர் தேவ ஆட்டுக்குட்டியா. எப்படி? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து வெறுமனே ஒரு யூதர்களுக்காக வரல, வெறுமனே இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வரல, அவள் உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் பாவத்திலிருந்து ரட்சிக்கும்படியாய்த்தான் இயேசு பூமிக்கு வந்தார் என்று நம்ம என்ன பண்ணோம், போன வாரம் அது வரைக்கும் பார்த்தோம். அதுல ரொம்ப சென்டாரிட்டி சிலுவை என்றால், இந்த சிலுவையில் என்ன இருக்குது? சிலுவையினால மனிதர்கள் பெற்றுக்கொண்ட பிரதானமான நன்மைகள், அநேக நன்மைகள் இருக்குது பாருங்க. ரொம்ப அதிகமான நன்மைகள் சொல்லலாம். நம்ம 21 நாள் ஜபத்தில் அநேக காரியங்கள் நம்ம பார்க்க போறோம். ஆனால் the vital role of the crucifixion, வைட்டல் என்றால் மிக முக்கியமான காரியங்கள் என்னென்ன, சிலுவையினால மனிதன் பெற்றுக்கொண்ட மிக முக்கியமான காரியங்கள் என்னன்றதை பற்றி நம்ம பார்த்தோம். முதலாவது காரியம் நம்ம போன வாரம் the forgiveness of the sin, அதை குறித்த காரியம் பாவ மன்னிப்பு பற்றி நம்ம பார்த்தோம். இதுதான் கிறிஸ்தவத்துடைய மிக முக்கியம். சொல்லப்போனால் எல்லா மனிதனும் புரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு கேட்டால், நம்ம ஏன் இயேசு ஏற்றுக்கணும்? தலைவலி நல்லா ஆச்சு, காது வலி நல்லா ஆச்சு, மூக்கு வலி நல்லா ஆச்சு, வயிற்று வலி நல்லா ஆச்சு, கடன் பிரச்சனை போச்சு, குழந்தைக்கு பாக்கியம் கிடைச்சிச்சு, கல்யாணம் ஆச்சு, ஸ்கூலில் அட்மிஷன் கிடைச்சிச்சு, அது இது லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட காரியம் சொல்லலாம். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, இதெல்லாம் வேஸ்டான காரியம். உங்களுக்கு குழந்தை பாக்கிய தருத்துக்காக இயேசு பூமிக்கு ஒன்றும் வரல, உங்களுக்கு திருமணம் பண்ணி வைக்கிறதுக்காக இயேசு பூமிக்கு வரல. இவைகளெல்லாம் பொதுவாக நடக்கிறது தான் பாருங்க, நார்மல். ஆனால் இவைகள் எல்லாத்தையும் விட என்னுடைய பாவத்தை மன்னிக்கத்தான் இயேசு பூமிக்கு வந்தார். எவ்வளோ சந்தோஷம், எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென். காரணம் என்ன? ஏன் பாவம் மன்னிக்கப்படுறது ரொம்ப முக்கியம் என்றால், பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் நான் ஒரு குற்றவாளி, பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் நான் தண்டனைக்குரியவன், பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் நான் ஒரு பாவியாக தான் இருக்கிறேன் பாருங்க. எப்போ நான் பாவம் மன்னிக்கப்பட்டதோ, அதனால தான் பாருங்க, பொதுவாக ஒரு மனுஷன் பாவம் தப்பு பண்ணிட்டாருன்னா அவனை கோர்ட்டில் நிற்க வச்சு இவன் குற்றவாளின்ற பேரை என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு தராங்க. அவன் இஸ் இன் கில்ட்டி அப்படின்றாங்க. அவன் ஒரு குற்றம் செய்தவர் குற்றவாளின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த குற்றத்துக்கு ஜட்ஜ் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தீர்ப்பை கொடுக்குறார், ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பாஸ் பண்ணுறார். என்னென்னா, இவர் செய்த தப்புக்காக ஒரு 5 வருடம் சிறையில் இருக்கணும்னு சொல்லிட்டு, 5 வருஷத்துக்கு அப்புறம் சிறை அந்த சிக்ஷை அந்த 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 என்னது பனிஷ்மெண்ட்டை, அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்ட பின்னாடி 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நீ அன்னைக்கு தப்பு பண்ணிய, மறுபடியும் உன்னை ஜெயிலில் போடுறேன்னு போடுவாங்களா? யாருன்னா போட மாட்டாங்க. காரணம் என்னன்னா, இவர் செய்த தவறுக்காகத்தான் இவர் தண்டனையை அனுபவித்துட்டார். சில குற்றவாளிகள் அவர்கள் என்னது கிரைமாக பண்ணாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக பண்ணுறாங்க, ஒரு கோபத்தின் உச்சத்தில் அதை பண்ணிடுறாங்க. பட் அவங்களுடைய நற்கிரியை பார்த்துட்டு, அவங்களுடைய மொராலிட்டியை பார்த்துட்டு ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க கேட்டால், இவன் ரொம்ப நல்லவனாக்குறானு, அதனால் இவனுடைய தண்டனையை நம்ம என்ன பண்ணலாம்,
கம்மி பண்ணி இவரை என்ன பண்ணுற ரிலீஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு 5 வருஷம் தண்டனையை 3 வருஷமாக உள்ளே வந்து அவனுடைய மொராலிட்டியை பார்த்து அவனுடைய சன்மார்க்கத்தை பார்த்து என்ன பண்ணுறாங்க, வெளியே அவரை என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. அப்போது இவர் 5 வருடத்துக்கு தண்டனையை அனுபவிக்க பாத்திரவன் தான். ஆனால் இவர் மிகவும் நல்லவராக இருந்தபடியால் அந்த தண்டனையை கம்மி பண்ணி இவர் என்ன பண்ணுறாங்க, வெளியே விடுறாங்க. வெளியே விட்ட பிறகு இஸ் நோ மோர் அண்டர் த கில்ட்டி. அவர் இனி பாவி அல்ல. இவர் செய்த பாவத்துக்கு எல்லா தண்டனையும் அனுபவித்துட்டு இப்போ ரிலீஸ் ஆகிக்கிறபடியால் இவர் குற்றவாளி அல்லவே அல்லன்னு சொல்லிட்டு தான் வெளியே என்ன பண்ணுறாங்க, ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லையாங்க? அப்போது இது போல தான் பாருங்கள், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதரும் பாவி தான். வேதம் சொல்கிறது எல்லாருமே பாவிகள் தான். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக மாறிட்டாங்க. இன்னைக்கு நீதிமான் ஒருவனும் இல்லை, நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாருமே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனாங்க, எல்லாருமே சமமாக. அப்போது இந்த கேள்வி ரொம்ப பிரபலமான கேள்வி பாருங்க. யார் நல்லவங்க அப்படின்னு எடுத்துக்கொள்ளா நம்முடைய மைண்டில் ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜி நம்ம வச்சுருப்போம். நல்லவங்கன்னா யார், பொய் பேசாதவங்க நல்லவங்க. நல்லவங்க யார், யாருக்குமே தீங்கு நினைக்காதவங்க, யாருக்குமே கெட்டது பண்ணாதவங்க. அது நம்மளுடைய கணக்கில், நம்மளுடைய வரைநிறையில் இது தான் நல்லவங்க, இவங்க தான் நல்லவங்க, அவங்க தான் நல்லவங்க அப்படின்றத நம்ம டிஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் கர்த்தருக்கு முன்பாக அல்லது கர்த்தரை போல யாராச்சும் நல்லவங்க இருக்கிறாங்களா? இல்லை மனதின் ஆழத்திலேருந்து தங்களே பரிச்சயம் பண்ணிக்கொண்டு, இப்போ நான் என்னையே டிஸ்கவர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் மனசாட்சியே உள்ளே போய் நான் யார் அப்படின்னு பார்த்தா எனக்கு கண்டிப்பாக தெரியும் நான் யாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ரிசல்ட் மாத்திரம் ஒன்று, நல்லவன் மாத்திரம் இல்லவே இல்லை. அது என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆழமாக போயிட்டு நீங்கள் யார், நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க, நீங்கள் எப்படியாப்பட்ட நீங்கள் திங்க் பண்ணி கடைசியில் ஒரு ஸ்டேட்மெண்ட், இல்லைங்க என் மனசாட்சி பிரகாரம் எனக்கு தெரியுதுங்க நான் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் உண்மையாக கிரேட்டான ஆள் தான். நான் கேட்க விருப்பப்படல, இருக்கலாம் அப்படியாப்பட்ட ஒரு உத்தமர்கள், அப்படியாப்பட்ட யோக்கியமானவர்கள் இருக்கலாம், நான் கேட்க விருப்பப்படல. ஸோ ஒருவேளை நீங்கள் இருக்கலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அந்த கேட்டகரியான ஆளை விட்டுருங்க, எங்களை மாதிரி ஆட்களை பற்றி பேசுகிறேன். பெரும்பாலும் மக்கள் உண்மையாகவே இருதயத்தில் குத்தப்பட்டு, ஆமாங்க நான் கரெக்ட் இல்லை தான், நான் பர்ஃபெக்ட் இல்லை தான், நான் கூட அப்பப்போ கோவப்படுறேங்க, நான் கூட அப்பப்போ கத்திடுறேங்க, நான் கூட அப்பப்போ என்ன காசிப்ஸு புறம் கூறிடுறேங்க, நான் கூட அப்பப்போ அவங்கள பற்றி கேவலமாக பேசுகிறேங்கன்ற ஒரு மனசாட்சி. பெருசாக இல்லை, கொலை பண்ணுறது, திருடுறது, வேறு ரொம்ப மோசம் அதெல்லாம் இல்லைனா கூட இந்த மாதிரி அந்த 3rd கேட்டகரி ஆஃப் சின், அப்படி அந்த லெவலான பாவங்களெல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டே தான் இருக்கிறோம். அப்போ நம்ம மனசாட்சிக்கு தெரியுது நான் நல்லவன் அல்ல, நான் ஒரு பாவி. ஆனால் பாவம் என்றால் எல்லாமே பாவம் தான் பாருங்கள், எல்லாமே பாவம் தான். உன்னுடைய சகோதரனை நீ கத்தியால் குத்துறது பாவமா என்றால் பாவம் தான். ஆனால் உன் சகோதரனை நீ இஃப் யூ ஹர்ட் உன்னுடைய ஹேட்டு கூட ஹர்ட் தான் பாருங்க. உன்னுடைய சகோதரனை பகைத்தால் அது கொலைக்கு சமானமா. உன்னுடைய சகோதரி நீ பகைத்தால் கோச்சுக்கினா அதுவும் என்னவா பாவம். இந்த பாவத்தை நம்ம ரெகுலராக அன்றாட நாட்களில் செய்து கொண்டே வரும். அப்போ எல்லாமே பாவம் தான் பாருங்கள். அப்போ அந்த ரீதியில் பார்க்கும்போது எல்லாருமே பாவிகள் தான், எல்லாருக்குமே பாவம் மன்னிப்பு தேவை. ஏன்னா பாவம் மன்னிக்கப்படாத வரைக்கும் நாம் குற்றவாளிகள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு சிலுவையில் மரித்து எனக்கு கொடுத்த மிக முக்கியமான ஒரு கிஃப்ட்டு, பெரிய கிஃப்ட் நான் எதோ பார்க்குறேன்னு கேட்டால் த ஃபர்கிவ்னஸ் ஆஃப் த சின். என் பாவத்தை கர்த்தர் சொல்கிறார், இனி உன் பாவத்தை நான் பார்க்கறதில்ல, உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன்ற கான்செப்ட் எப்படின்னு கேட்டால், நான் வெறுமனை மன்னிக்கலை, நீ மன்னிக்கப்படும்படியாய் உன் தண்டனையெல்லாம் நான் ஏற்றுக்கொண்டு அந்த தண்டனையெல்லாம் நான் அனுபவிச்சுட்டு உனக்கு பதிலாய் நான் தண்டனை அனுபவித்துட்டேன் பார்த்தியா, அதனால் நான் மன்னிக்கிறேன். சும்மா மன்னிக்கலைங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் இன்னைக்கு பெற்றுக்கொண்ட மன்னிப்பு அது வெறுமனே வேர்டிக்டாக வர மன்னிப்பு அல்ல. சும்மா யாரோ மன்னித்து நீ உன்னை நான் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனால மன்னிக்கப்படல. நான் பண்ண எல்லாம் தவறுக்கான தண்டனையை இயேசு கிறிஸ்து தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு அவர் எனக்காக பலியாகி, பாருப்பா நீ பண்ண எல்லா வேலைக்கும் நான் பாரு அடிப்பட்டேன், நான் ரத்த சிந்தினேன், நான் சிலுவை சுமந்தேன், இதனால உன் தப்பெல்லாம் நான் ஏற்றுக்கணும், உன் தண்டனையெல்லாம் நான் அனுபவிச்சிட்டேன்ப்பா, அதனால் நான் உன்னை மன்னிக்கிறேன்றார். எவ்வளோ பெரிய மன்னிப்பு பாருங்கள். அதனால தான் forgiveness of the sin is very important. பாவ மன்னிப்பு ரொம்ப முக்கியம். அப்போ எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, என் பாவம் மன்னிக்கப்பட்டது. எல்லாம் சொல்லுங்கள், என் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஐ எம் நோ மோர் சின்னர். நான் பாவி அல்ல, இனி நான் பாவி அல்ல. சொல்லுங்கள், இனி நான் பாவி அல்ல. என் பாவத்தையும் என் பாவத்துக்குரிய தண்டனையும் இயேசு சிலுவையில் சுமந்து விட்டார். அவர் சுமந்ததுனால இனி நான் சுமக்க தேவையில்லை. அவர் என் பாவத்தை ஏற்றுக்கொண்டபடியால் இனி நான் பாவி அல்ல, என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது.
அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னா பாவ மன்னிப்பு. அப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டோன்னே என் பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவம் மன்னிக்கப்பட்டது என்றால் அந்த பாவத்தின் பரிகாரம் பாவத்தினுடைய விளைவுகள் அவைகளும் மன்னிக்கப்பட்டிருக்குது. உங்கள் தாத்தா பண்ண தப்பு, ஆயா பண்ண தப்பு, உங்கள் முத்தாத்தா பண்ண தப்பு, உங்களுடைய பெற்றோர்கள் பண்ண தப்பு, இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம் பாருங்கள், பெரிய பெரிய ப்ராப்ளம். இதுக்கு பயங்கரமாக விளைவு இருக்குது. இப்போ ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்தை மாத்திரம் மன்னிக்கிறது அல்ல, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால என் பெற்றோர்கள் செய்த பாவம் என் மேலே வராதபடி, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவம் என் மேல் வராதபடி, என்னுடைய முன்னோர்களுடைய சாபத்தையும் என் தலைமையிலேருந்து அவர் எடுத்துக்கிறார். அல்லேலூயா. இது எவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு பேக்கேஜ் பாருங்கள். இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டபடியால் என் தலைமையில் இனி பாவம் இல்லை, எல்லா பாவத்தையும் எல்லா சாபத்தையும் இயேசு மன்னித்து என்னை விடுதலை ஃப்ரீ ஆக்கிட்டார். அல்லேலூயா. சொல்லுங்கள், ஐ ஆம் ஃப்ரீ, ஐ ஆம் ஃப்ரீ. என்ன ஃப்ரீ? பாவத்திலேருந்து ஃப்ரீ ஆகிட்டோம். இனி நான் பாவி அல்ல. இது குறிச்செல்லாம் நம்ம போன வாரம் பார்த்தோம். இது ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டாம், நான் இன்னும் ஆழமாக போக விருப்பப்படுறேன். அநேக காரியங்கள் பேசலாம், வாசிங்க பார்க்கலாம். அடுத்த காரியத்துக்குள்ளே போகலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12. 4:12. அவராலே அன்றி, யாரால் அன்றி? அவரால் என்றால் இயேசுவாலே. அந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கணும் பாருங்க. இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தில் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல், அவருடைய இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை. போதும். இங்க சொல்லப்படுது, ஆரம்பத்தில் வாசிக்கும் போது எப்படி வாசிச்சாங்க? அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. சொல்லுங்க, அவராலே அல்லாமல் வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஸ்ட்ராங்கா சொல்ல, இல்லை. அப்பனா என்ன? இயேசுவை தவிர ரட்சிப்புக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்குதா? இயேசுவை தவிர மனுஷன் மீட்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழிக்குதா? இயேசுவை தவிர மனுஷன் பரலோக போறதுக்கு ஒரு நீதிமானாய் வாழ்றதுக்கு ஏதாச்சும் வழிக்குதானா? இல்லை, நான் சொல்லல, வேதம் சொல்கிறது. அதனால தான் இயேசு சொல்றாரு யோவான் 14:6 வந்து, நானே பாருங்க, நானே அப்படின்னா நானும் வழின்னு சொல்ல இயேசு சொல்றாரு, நானே வழி, ஐ ஆம் தி வே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை அல்லாமல். அதே தான் இங்கே தான் பேதுரு சொல்றார், அதே தான் சொல்றார். அந்த நாமத்தை அல்லாமல் பூமியில வேறொரு நாமம் கொடுக்கப்படல. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்துல தான் என்ன இருக்குன்னு கேட்டா ரட்சிப்பு இருக்குது. என்னங்க? ரட்சிப்பு இருக்குது. எந்த இயேசு கிறிஸ்து? பவுல் சொல்றார் பாத்தீங்களா, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்தார் பாத்தீங்களா, அந்த சிலுவை மரணத்துல தான் எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டா ரட்சிப்பு இருக்கு. அல்லேலூயா. சரி, இந்த ரட்சிப்பை குறித்து நம்ம இன்னும் ஆழமா பார்க்கலாம். வாசிங்க, இன்னொரு வசனத்தையும் நம்ம வாசிக்கலாம், உங்களுக்கு புரியும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 8-9 வாசிங்க. ரோமர் 5:8-9. 5:8-9. ரோமர் 5:8-9. நாம் பாவிகளா இருக்கையில், கவனிங்க, இயேசு எப்போ மரித்தாருன்றது புரிஞ்சுக்கணும். இயேசுக்கும் எந்த விதமான உறவு இல்லைங்க. இயேசு நமக்கு சொந்தம் இல்லை, நம்ம ஜாதி, நம்ம குலம், நம்ம மதம் எதுவுமே இல்லை. இயேசு கிறிஸ்து வேற, அவர் ஒரு யூதனாக இருந்தார். ஆனால் இயேசு மரிக்கிற நோக்கத்தை இந்த பவுல் ரொம்ப அழகாக சொல்றார். நாம் எப்படியா இருந்தோமா? நாம் பாவிகளா இருக்கையிலே, இருங்க, நாம் எப்படியா இருக்கையிலே, பாவிகளா இருக்கையிலே அப்படித்தான் இருந்தோம். எப்படித்தான் இருந்தோம்? பாவிகளாக தான் இருந்தோம். எப்போ? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத முன்னாடி நான் பாவியாக தான் இருந்தேன். நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது யாருமே இல்லை பாருங்க. நம்ம நினைக்கிற வாழ்க்கை தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருந்தோம். நம்ம பேசுகிற பேச்சு தான், நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான், நம்ம போகிற இடம் தான், நம்ம பண்ணுற வேலைகள் தான். நோ ஒன் கேன் கண்ட்ரோல். யாருமே என்னை கட்டுப்படுத்த முடியாது. அதுதான் நம்மளுடைய நிலைமை. நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காய் மரித்ததினால், மரித்ததினால் அங்கே ஸ்டாப் பண்ணுறார். நமக்காக மரிச்சார். எப்ப மரிச்சார்? அது ரொம்ப முக்கியங்க. இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர் உனக்காக மரிக்கலாம். ஏன்? உங்களுக்கு அவருக்கோ ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தம் இருக்குது. என்ன? கணவன் மனைவி என்ற ஒரு பந்தம். சூப்பர்.
உங்கள் பிள்ளைங்க உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஏன்னா என்ன பெற்ற தாய் தகப்பனுக்காக நான் செய்கிறேன். என் பிள்ளைகளுக்காக நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். ஏன்னா நான் பெற்ற பிள்ளைங்களுக்காக நான் இதெல்லாம் பண்ணுறேன், தியாகம் பண்ணுறேன். தியாகம் எதுக்காக பண்ணுவாங்க? யாருக்காக பண்ணுவாங்க? தியாகம் தன்னை சார்ந்தவர்களுக்காக தான் தியாகம் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு இல்லை. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, அக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, தெரியாத ஆளுங்களுக்கு நம்ம தியாகம் பண்ணிருப்போமா? அப்படி நம்ம தியாகம் பண்ணுறோம்? பண்ண மாட்டோம், கண்டிப்பாக பண்ண மாட்டோம். தியாகம் இயேசு அவருடைய உயிரே தியாகமாக கொடுத்தார். யாருக்காக கொடுத்தார்? முதலாவது சொல்லப்படுது, நம் பாவிகளாக இருக்கையிலே. நீங்கள் நல்லவங்களாக இருக்கும்போது அல்ல, நான் நல்லவனாக இருக்கும்போது அல்ல, நான் பாவியாக இருக்கும்போது கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அல்லேலூயா. கடவுளுடைய அன்பை எப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணார், கடவுள் எப்படி உங்களை நேசிக்கிறார்ன்றதுக்கு ஒரு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் பால் இந்த இடத்துல சொல்றாரு. நல்லா கவனிங்க. மனைவிக்கு நம்ம மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தனே தாத்தா, மனைவி ஐ லவ் யூன்னு சொல்லிருப்பாங்க. என் கணவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்? எல்லாம் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறார். வாங்கி கொடுக்கலாம். ஐயோ அதுவா, அவனா மோசமானவன், ஒரு பைக் பிரோஜனம் இல்லை. அப்படியே மட்டத்திலும் மட்டும் சாதா மட்டம் இல்லை, பயங்கரமாக மட்டம் தள்ளிடுவாங்க சில மனைவிகள். ஐயோ அது வேஸ்ட்டு, ஆல்தா முடிஞ்சிச்சு கதையை. ஒரே வார்த்தையில் வாழ்க்கையே முடிஞ்சிச்சு. அது வேஸ்ட்டுங்க, ஒன்றுத்துக்குமே பிரோஜனம் இல்லைங்க. கல்யாணம் ஆகி இது வரைக்கும் ஒன்றுமே எனக்கு பண்ணதில்லைங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் என்ன பண்ணுறாங்க? மனைவி கணவனை நேசிக்கும் போது கணவன் எல்லாத்தையும் பண்ணுறாரு, கணவனை மனைவி நேசிக்கும் போது மனைவி கணவனுக்கு எல்லாம் பண்ணுறாங்க. பெற்றோர்கள் நம்ம அப்பா அம்மா கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது அப்போ தான் எங்கள் அப்பா பிடிக்கும், எங்கள் அம்மா பிடிக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அம்மாவா இல்லையா? பிள்ளைங்க நம்மளை நல்லா பார்த்துக்கும் போது தான் என் பிள்ளை நல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லி எல்லா அன்புலையும் என்ன இருக்குதுன்னா நிபந்தனை இருக்குது. எவ்ரி லவ் ஹாஸ் அ கண்டிஷன். எல்லா அன்புலையும் நிபந்தனை இருக்குது. ஒன்று நீ பண்ணா நான் உனக்கு ஒன்று பண்ணுறேன். நான் ஏன் ஒன்று நேசிக்கணும்? நான் இதை செய்கிறதுனால நேசிக்கிறேன். ஒன்றுமே இல்லாமல் நேசிப்போம் என்றால் அப்படியாப்பட்ட அன்பு யாருக்கிட்டே இல்லை. பாருங்கள், எல்லாரும் அன்புலையும் ஒரு நோக்கம் இருக்குது, பர்பஸ் இருக்குது. எல்லாருடைய அன்புல ஏதோ ஒரு காரணமே இல்லைங்க, ஏனே தெரிலங்க, ஒன்றுமே புரியலைங்க, ஆனாலும் நான் நேசிக்கிறேன் யாரும் சொல்ல முடியாதுங்க. காதலுக்கு கண்ணில்ன்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான் நேசிக்கிறோம். ஆனால் இங்கே பாருங்களேன், நம்ம லெவல் எவ்வளோ பெரிய லெவல் பாருங்கள். நீங்கள் பாவிகளாக இருக்கையில், அப்போ நான் எப்படி இருந்தேன்? பாவியாக இருந்தேன். பாவி என்றால் த வீக் பர்சன் டு டூ அ ரைச்சஸ் திங். எந்த விதமான நல்லதை செய்கிற திராணி அற்ற மனிதன் பாவி என்றால். அதுக்கான டெஃபினேஷன், ஒரு நல்லதும் பண்ண திராணி இல்லாதவனை தான் பாவின்னு சொல்லுவோம். அப்படியாப்பட்ட ஒரு நிலைமையில் இருந்தோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து என்ன பண்ணாராம்? மரித்ததினாலே கடவுள் தேவன் நம் மேல் வைத்த தமது அன்பை, கடவுள் என்னை எவ்வளோ நேசித்தாருன்றது எனக்கு எப்போ தெரியும்? நான் அவருக்கு நல்லது பண்ணும்போது, என்னை நேசிக்கும் போது அது எனக்கு புரியுது. ஆனால் நான் பாவியாக இருக்கும் போது என்ன ஒருத்தர் நேசிக்கிறார் பார்த்தியா? ஏன்டா நீ உயிரோடு இருக்கிற, இவ்வளோ கேவலமாக வாழ்றதுக்கு, அதோடு செத்து போனால் நலமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு யோபுடைய மனைவி சொல்கிறாங்க. சில தாய் சொல்கிறது நான் காதால் கேட்டுக்கிறேன். பிரதர், இவ்வளோ இவன்கிட்ட நான் மாறிடுகிறதுக்கு இவன் செத்து ஒழிஞ்சா கூட நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் பிள்ளைகளை சொல்கிறது நான் காதால் கேட்டுருக்கிறேன். ஏன்னா அவன் பண்ணுற கொடுமை, அவன் கொடுக்குற தொல்லை அவ்வளோ தொல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, நீ பாவியாக இருக்கும்போது நான் உனக்கு மறித்து கடவுள் உன்னை எவ்வளோ நேசிக்கிறாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணுறேன். டெமான்ஸ்ட்ரேட்டிங் இஸ் லவ் இன் த கிராஸ். கடவுள் என்னை எவ்வளோ நேசிக்கிறார்ன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் நல்லவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் யோக்கியமானவனாக இருந்தால் பரவாயில்ல, நான் கொஞ்சம்னா கடவுளை நேசிக்கிறவனாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் எதையும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவர் எனக்காக மரித்து அவர் என்னை எவ்வளோ நேசிக்கிறார் என்று அவர் அன்பை விளங்க பண்ணுகிறார். சத்தமா அல்லேலூயா. அப்போ இப்போ ஒரு கேள்வி வருது, ஏன் அவர் என்னை நேசிக்கணும்? இதுக்கு யாருன்னா தயவு செய்து பதில் சொல்லுங்க. ஏன்? இப்போ நான் பாவியாகிறேன், ஓகே. கடவுள் எப்படியாப்பட்டவர்? மகா பரிசுத்தவான். இயேசு எப்படியாப்பட்டவர்? மிகவும் நல்லவர். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்காக தியாகமாக சொந்த குமாரனை பிதா தராரு, இயேசு சொந்த உயிரே தராரு. ஏன் இதை தராரு? எனக்காக தராரு. ஏன் எனக்காக தராரு? ஏன் இயேசு எனக்காக மரிக்கணும்? நான் சொல்கிறேன், இந்த கேள்விக்கு பதிலே இல்லை. ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பதிலற்ற ஒரு கேள்வி. உங்களுக்கு புரியாது. ஏன் எனக்காக இதை பண்ணணும்? அவர் ஏன் எனக்காக அவருடைய உயிரை தியாகமாக எனக்கு தரணும்? ஏன் எனக்காக தரணும்னா ஒன்று நான் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு அர்த்தம்னா, அவர் அன்பானவர், அவ்வளோதான். நீங்கள் அவரை நேசிக்கிறீங்களா இல்லையா அதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. அவர் உங்களை நேசிக்கிறார், அவ்வளோ தான். உங்களை அவர் நேசித்ததுனால உங்களுக்காக சொல்லுவோம் பார்த்தீங்களா, உனக்காக உயிரே தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் டைலாக். ஆனால் இவர் பேசுனதில்லை. நான் உயிர் தருவேன் கிழிச்சிக்கிட்டா பாரு 1 2 3 கோடு போடுற ஆள் இல்லை இவர்.
இவர் ஒரே முட்டா ஜீவனையே கொடுத்துட்டு சிலுவையில் 2 கையை விரித்து அவர் காமிக்கிறாரு, உன்னை நான் நேசித்ததுனால உனக்காக என் ஜீவனே தந்தன்னு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த ஜீவனில் என்ன இருக்குன்னு கேட்டால் எனக்கு ரட்சிப்பு இருக்குது. இதை பார்க்கும்போது தான் எனக்கு ஒன்று புரியுது. நான் நல்லவனாய் இல்லாத போது எனக்கு இவ்வளோ பண்ணார் என்றால், நான் இப்போ நல்லவனாய் வாழ்ந்தா இன்னும் எவ்வளோ பண்ணுவார். நான் யோக்கியமானவனாக இல்லாத போது, நான் பாவியாக இருக்கும் போது எனக்காக அவர் ஜீவனே கொடுத்தார் என்றால், இப்போ அவர் பிள்ளையாக இருக்கிறேன் என்றால் எத்தனை பேர் நம்புறீங்க அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க என்று? முதலாவது நாம் பாவியாக இருந்தோம், இப்போ நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறோம். தைரியமாக சொல்லுங்கள், நான் இயேசுடைய பிள்ளை. சொல்லுங்கள், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்போ முன்னாடி நான் பாவியாக இருந்தேன், இப்போ எனக்காக அவர் மரித்ததுனால நான் எப்படி இருக்கிறேன்? தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். அப்படி வாசிடுங்க, 9ஆம் வசனத்தை கூட வாசிடுங்க. இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க. எப்படி அவர் நம்மளை நேசித்து நமக்காக ஜீவன் கொடுத்தார் பார்த்தீங்களா? அந்த மரணத்தினாலே இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக. வாவ். கோபாக்கினைகளுக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அப்போ இனி நமக்கு கோபாக்கினை இல்லையா? கடவுள் தண்டிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். ஏன் தண்டிக்க மாட்டார் என்றால், உங்களை அவர் பார்க்கும்போது இயேசுவின் ரத்தத்தை பார்க்குறார். ஏன்னா அந்த ரத்தம் எனக்காகத்தானே சிந்தப்பட்டிருக்குது. நான் பாவித்தான், ஆனால் இப்போ அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டபடியால் கோபாக்கினைக்கு நீங்களாக்கி அவராலே நாம் ரட்சிக்கப்பட்டோமா. அப்போ இயேசுவின் ரத்தத்தினால நமக்கு கோபனாக்கிங்களுக்கு நீங்களாக்கி அவராலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம் என்றால் we have saved. இந்த ரட்சிக்கப்பட்டன்ற வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணாங்க, அதுதான் மீட்பு. அதுதான் அது மீட்பு. அது சில பேருக்கு நான் பல முறை சொல்லியிருக்கேன் நம்ம சபையாருக்கு. புதுசாக வந்தவங்களுக்கு சொல்லணும்னா, நம்ம பாஷையில் சொன்னால் மூக்குறது அப்படின்ற ஒரு வார்த்தையே தமிழில் இல்லவே இல்லை. ஆனால் மூக்குறதுனா உங்களுக்கு புரியும். மூக்குறதுனா என்ன? மூக்கா நாக்கா என்ன? அது மூக்குறதுனா உங்களுக்கு புரியுத்தானே? சொல்லு. இல்லை மூக்குறதுனா என்ன உங்களுக்கு? என்ன எங்கே போகுது? சேட்டு கடைக்கு தான் போகுது. ஆமாம் தானேங்க, வேறு ஏதாச்சும் இருக்குதா? மூக்குறது போய் மூட்டுன்னு வரேன், மீட்டுன்னு வரேன். என்னது மூட்டுன்னா என்ன? ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய கம்பலோ வலியலோ செயினோ, சரி ஒரு சவரன் செயின்னு வச்சுங்களேன். இந்த செயினை நம்மளுக்கு அர்ஜென்ட்டாக ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு, அதனால் போய் சேட்டுக்காரர்கிட்ட மார்வாடி கிட்ட அந்த கோல்டை கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணாத வச்சுட்டோம். என்னது வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டை நம்ம வாங்கிட்டோம். அவன் சொன்னான் இவ்வளோ வட்டி இவ்வளோ காசுன்னு சொல்லிட்டு வச்சுட்டோம். சரி, இப்போ ஒரு வருஷத்துக்கு விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், போகும்போது அவன் ஒரு பில்லு போடுவான். நீ இவ்வளோ காசு வாங்கியிருக்கிற, அப்புறமேட்டுக்கா இத்தனை மாதத்துக்கு இவ்வளோ வட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டு ஒரு அமௌண்ட்டை சொல்லுவான். நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு வச்சிங்கன்னா, இப்போ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா அதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 14,000 ரூபாய் என்ன பண்ணுவான், சொல்லுவான். அப்போ நீங்கள் கோஜாட்னு இல்லை சேட்டின்னு ஐயா சேட்டு உங்ககிட்டே தானே வரேன் இதெல்லாம் பேசிட்டு வேறு எங்கே போகிறோம், நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கிறேன், எவ்வளோ முழுகிட்டுக்குது இதெல்லாம் பேசி ஒரு 500 ரூபாய் கம்மி பண்ணிவிட்டு அப்புறம் அவன் சொல்கிற அமௌண்ட்டை நம்ம என்ன பண்ண கட்டிட்டு கட்டின பிரிக்க அவன் என்ன பண்ணுவான்னா உள்ளே எழுந்துச்சு போவான். பார்த்துருக்கீங்களா? உள்ளே எழுந்துச்சு டீ குஸ்டோரை போவானா? எங்கே போவான்? உள்ளே எழுந்துச்சு போவான். இருட்டு ரூமில் அது நம்ம எட்டி பார்த்துன்னு இருப்போம். எங்கே போவான் அவன்? போயிட்டு பீரா திறக்கிற சத்தம்லாம் கேட்கும். ஒரு கர்ச்சீஃபோ ஒரு மூட்டை எதை எடுத்து திறந்து அந்த பில்லெல்லாம் போட்டு வச்சுக்கிறத அது வரைக்கும் சேட்டு அதை போட்டு யூஸ் பண்ணி கல்யாணத்துக்கெல்லாம் போட்டு மினிக்கின்னு இருப்பான்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எங்கே இருந்துச்சு? பீரா உள்ள இருட்டில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துச்சு அந்த 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 வெளியேற பெற்ற அந்த செயின். அப்போ நம்ம காசு கொடுத்த உடனே அதை ரிலீஸ் பண்ணுறான் பார்த்தியா? ரிலீஸ் பண்ணி அதை நம்ம கொண்டு வரோம் பார்த்தியா? அதுதான் என்னது? மூக்குறது. என்னது? மீட்கிறது. அதுவே எனக்கு வரல பாருங்க. மூக்குறது தான் வருது. சரி, மூட்டாச்சு. என்னது? இப்போ செயினை நம்ம என்ன பண்ணிட்டோம்? மூட்டுட்டோம். என்னவோ ஓகே, அதை நம்ம மீட்டுட்டோம். பார்த்தீங்களா? இதே தான் ரட்சிப்பு நடந்துச்சு. என்ன ஆக்சுவலினா, கடவுள் நம்மளை கூட விலையேற பெற்றவர்களை தான் படித்தார். ஆதாமை கர்த்தர் விலையேற பெற்றவர்களை தான் படித்தார். மகிமையினாலும் கனத்தினாலும் தான் கடவுள் மனுஷனை படித்தார். ஆனால் மனுஷன் செய்த பாவத்தினால, இவன் பாவம் செய்து எப்படி இந்த நகையை போயிட்டு அடிமானத்துக்கு வச்சுட்டோமோ, அது போல நாம் செய்த பாவத்தினால நாம் யாருக்கு அடிமை ஆயிட்டோம்னு கேட்டா, பிசாசுக்கு அடிமை ஆயிட்டோம். பிசாசுக்கு என்ன ஆயிட்டோம்? அடிமையாயிடு போல. இப்போ கடவுளுக்கு என்னன்னு கேட்டா, ஆஹா, நான் படித்த மனிதர்கள் இப்போ எங்க மாட்டுனுக்குறாங்க? பாவத்தில் மாட்டுனுக்குறாங்க, பிசாசில மாட்டுனுக்குறாங்க. இவங்க எனக்கு வேணும்.
இவங்க எனக்கு வேணும். ஆனால் கொடுமையான இடம் அது, மோசமான இடம் அது, கேவலமான இடம். ஆனால் இவங்க எனக்கு போய் தொலைட்டோன்னு விட்டுருவோமா? நம்ம செயினை விட்டுருவோமா? நம்ம நகையை விட்டுருவோமா? பலது விட்டாச்சு, ஆனால் விட்றோமா நம்ம? இல்லை இது ஏன் நகை, ஐயோ இது எங்கள் அம்மாவை வீட்டு போட்டுங்க, ஐயோ இது முக்கியமான மோந்திரம், அது எவ்வளோனா பரவாயில்ல காசு கொடுத்து வாங்குகிறோம். சில இடத்துல பயங்கரமாக வட்டி ஆகிடும், நகை அந்த விலைக்கு நகையே வாங்கலாம். சில பேர் இல்லை அந்த நகைத்தான் வேணும், ஏன்னா அது எங்கள் அம்மா ஞாபகமாக நாங்கள் வச்சுருக்கிறோம், வாங்குறாங்களா இல்லையா? அப்போ இட்ஸ் அ ப்ரெஷியஸ். அப்போது ப்ரெஷியஸாக இருக்கிறதுனால தான் அதிகமான பணத்தை கொடுத்து அதை வாங்குகிறோம். அதுபோல் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை மீட்கிறார் என்றால் நம்ம அவருக்கு ப்ரெஷியஸ். அது புரிஞ்சுக்கங்க தயவுசெய்து. மோசமான இடம் தான். அப்போது பிசாசுக்கிட்ட கேட்குறான், ஆண்டவர் கேட்குறார் பிசாசுக்கிட்ட, இவனை வேணும், இவர் அப்பு பிரதர் நான் மீட்கணும், இவனை மீட்கணும், உங்கள் கிட்டேருந்தே நான் ரிலீஸ் பண்ணணும், எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு கேட்குறான். அப்போது பிசாசு என்னன்னா பணத்தை டிமாண்ட் பண்ணல. ஏன்னா பணத்தை டிமாண்ட் பண்ணால் ஆண்டவர் எவ்வளோ பணத்தை கொடுப்பார். அப்போது ஆண்டவர் பிசாசி சொல்கிறா, அப்பு பிரதர் ரிலீஸ் பண்ணனா அப்பு பிரதர் மாதிரி ஒரு ஆள் ரத்தம் சிந்தணும். அதுதான் த பியோர் பிளட் இஸ் கான்சிக்வன்ஸ். பரிசுத்தமான ரத்தம் தான் அப்பு பிரதருடைய என்ன சொல்கிறது பேமெண்ட். அவர் கேரையம்னா உங்களுக்கு புரித்தானே, கேரையம். அவரை வாங்கணும்னா ஒரு பரிசுத்தமான ரத்தம் வேணும் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்பு பிரதருக்காக இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து அவருக்காக தன் ஜீவனை கொடுத்து, அப்படின்னா இப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு 1 லட்ச ரூபாய் அவருடைய விலைன்னு வச்சுக்கோங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்னா 1 லட்சம் இல்லை, அப்புக்காக 1 கோடியை கொடுத்து நான் மீட்கிறேன். அப்படின்னா 1 லட்சம் கொடுத்தாலே ரிலீஸ் ஆகிடும். ஆனால் அப்படி இல்லை. நான் எவ்வளோ நேசிக்கிறேன், அப்புவை நான் எவ்வளோ நேசிக்கிறேன் என்று நான் காமிக்கணும். அவருடைய பாவத்தின் வடைய கிரையோல 1 லட்சம், நான் 1 கோடி கொடுக்குறேன் அப்படின்ற அதுதான் கான்செப்ட். 1 கோடின்றது நான் எதை பற்றி பேசுகிறேன்? மாட்டின் ரத்தத்தினால இயேசு கிறிஸ்து மனிதனை மீட்கலை, உங்களே என்னை மீட்கலை. அவருடைய சொந்த ரத்தம், மாசற்ற குற்றமற்ற வெளியேறப்பட்ட ரத்தமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்தை கொடுத்து அப்பு பிரதரை அவர் மீட்டார். அவரை மாத்திரம் இல்லை, அதே தலைமை எல்லாரும் என்னை அவர் மீட்டார். அப்போ எனக்கான கரையம் என்ன? வாட் இஸ் த பிரைஸ் ஜீசஸ் ஹஸ் பேட் ஃபார் மீ? இட் இஸ் த பிரஷியஸ் பிளட் ஆஃப் ஜீசஸ். அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை தான் எனக்காக அவர் கொடுத்து என்னை அவர் மீட்கிறார். அவ கவனிங்க, இருளின் ராஜ்யத்தில் அந்த செயின் இத்தனை நாள் இருட்டில் இருந்துச்சு, இப்போ பணத்தை கொடுத்த உடனே அதை வெளியே எடுத்த உடனே ஒரு சந்தோஷம் வரும். பார்த்தீங்களா, எவ்வளோ நாள் ஆச்சு இந்த செயினை பார்த்து, எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன், இன்னைக்கு தான்ப்பா இது வெளியே வந்துச்சுன்ற போல. அது போல ஒரு மனிதன் வெளியே மீட்கப்பட்டு வெளியே வந்தவன கடவுள் சந்தோஷப்படுறார், பரலோகமே சந்தோஷப்படுது. அதனால தான் வேதம் சொல்கிறது, ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவிகள் ரட்சிக்கப்படும் போது, ஒரு பாவி மீட்கப்படும் போது பரலோகமே சந்தோஷமாகுது. ஏன் சொல்லப்படுது என்றால், இத்தனை நாள் அவன் இருளில் வாழ்ந்து கொண்டிருந்தா, இப்போ வெளியே நான் கொண்டு வந்துட்டேன், இப்போ வெளிச்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அப்போ இந்த வெளியே வந்த ஆளுக்கு பேர் தான் என்னத்தமா? மீட்கப்பட்டவன். அந்த மீட்புக்கு இன்னொரு பேரு தான் ரட்சிக்கப்பட்டவன். God has saved me from the kingdom of the darkness. இருளின் ராஜ்யத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை கொடுத்து அவர் என்னை மீட்டார். ஹல்லேலூயா. அப்ப முதலாவது என்ன? என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னா நான் அடமானத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அடமானத்துக்கு தேவையான பணத்தெல்லாம் இயேசு என்ன பண்ணாரு? செலுத்திட்டார். ஒன்று, அதுதான் பாவம் மன்னிப்பு. ரெண்டாவது என்னை ரிலீஸ் பண்ணிட்டார். ரெண்டாவது என்ன பண்ணிட்டார்? என்ன? அப்போ முதலாவது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ரெண்டாவது நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். சொல்லுங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன். முதலாவது நான் என்ன சொன்னேன்? என் பாவம் மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்க, என் பாவெல்லாம் மன்னிக்கப்பட்டது. இப்போ ரெண்டாவது நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் தேவனுக்கு சொந்தமானேன். அப்போ பார்த்தீங்களா, நான் ஃபஸ்ட்டு பாவத்தில் இருந்தபடியால் நான் பிசாசுக்கு சொந்தமாக இருந்தேன். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டபடியால் நான் யாருக்கு சொந்தம்? ஆமாங்க, அதுதான் கிறிஸ்தவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த சூசைட் பண்ணிக்க கூடாது. ஏன் கூடாது? எப்படி? இது உங்கள் சரீரம் இல்லை, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க. இந்த உடம்பு எந்த அல்ல, இது கடவுள்து. அம்மாவா இல்லையாங்க? இப்போ இந்த நகை சேட்டுக்கு சொந்தம் இல்லை. ஏன்னா நான் பணத்தை கொடுத்து இதை வாங்கிட்டேன். இதை வாங்குறதுனால இதை உரிமை யாரு? பணத்தை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தானே உரிமை இருக்குது. பணத்தை கொடுத்து வாங்கினவங்களுக்கு தானே உரிமை இருக்குது. அது போல இந்த சரீரத்தை ஆண்டவர் பணத்தை கொடுத்து வாங்கினார். ஆமாவா இல்லையா? அப்போ இந்த சரீரம் யாருக்கு சொந்தம்? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம வாழ முடியாது. அதனால தான் இயேசு சொல்கிறாரு, நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன் அறியாமல் இருக்கிறீர்களா?
இது யாருடைய உடம்பு? கடவுளுடைய உடம்பு. அதனால தான் இதை நம்ம நாசப்படுத்திக் கொள்ளாது, இதை கெடுத்துக் கொள்ளக்கூடாது. இதை நம்ம ஹெல்த்தியாக பார்த்துக்கணும், இதை நம்ம ஆரோக்கியமாக பார்த்துக்கணும், நல்ல சாப்பாடை சாப்பிடணும், நல்ல தூக்கத்தை தூங்கணும். இந்த டேட்டு கீட்டெல்லாம் போட்டுன்னு கையை கிறுக்கின்னு அசிங்கம் பண்ணிக்கூடாது, சும்மா பிளேடுங்களை போட்டுன்னு கீறுக்கின்னு அசிங்கப்படுத்திக்கூடாது. இதை அழகாய் இதை நன்றாய் வைத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த சரீரம் யாருக்கு சொந்தமானது? கடவுளுக்கு சொந்தமானது. அதே போல் இந்த ஆத்மா இருதயம் யாருக்கு சொந்தமானது? கடவுள் சொந்தமானது. இந்த இருதயத்தை நல்லா வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ என் ஆவி, என் ஆத்மா, என் சரீரம் எல்லாத்தையும் கடவுள் மீட்டாரு. மீட்கப்பட்டபடியால் இப்போ நான் யாருக்கு சொந்தம்? கடவுளுக்கு சொந்தம். ஆமாவா இல்லையாங்க? நாம் கடவுளுக்கு சொந்தமானவர்களாக இருக்கிறோம். சரி, மூணாவது காரியத்துக்கு நம்ம போகலாம். வாசிக்கலாம் வேகமாக, இன்னொன்று 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறேன். ஓகே, வாசிக்கலாம் மூணாவது காரியத்துக்கு. ரோமர் 6:6 வாசிங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன், கவனிங்க, நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட, யாரோட கூட? இயேசுவோட. எங்க? அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். அப்ப இயேசு பாவ மன்னிப்புக்கு மாத்திரம் மறிக்கல, இயேசு என்னை மீட்கிறதுக்காக ரட்சிக்கிறதுக்காக மாத்திரம் மறிக்கல. சிலுவையில் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவரோட கூட என்னுடைய பழைய மனிதனும் என்ன ஆக்கப்பட்டனா? சிலுவையில் அறையப்பட்டான். இந்த கான்செப்டை தான் சபையாட்கள் ரொம்ப புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போ என் பழைய மனுஷங்கிறான் பார்த்தீங்களா? பழைய மனுஷனா யாரு? நான் பாவி, பொய், பித்தலாட்டம், ஏமாத்து, மற்றவங்களை மனசு கஷ்டப்படுத்துறது, கோபம், எரிச்சல், பகை, வெறுப்பு, வேஷம், இதை எல்லாத்தையும் நான் இயேசுவோட கூட சிலுவையில் அரைஞ்சிடணும். ஏன்னா நான் பழைய மனிதன் அல்லவே அல்ல. நான் யாரு? புதிய மனிதன். அப்படின்னா என்ன? மூணாவது காரியம் என்ன? நவ் ஐ ஹேவ் அ பவர் டு ஓவர்கம் த சின். இப்பொழுது பாவத்தை மேற்கொள்கிற வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது. ஏன்னா சுய சரீரத்தில் பாவத்தை ஜெயிக்கவே முடியாது. இங்கே என்ன சொல்கிறார் என்றால், வி ஹேவ் அ பவர். நம்ம எல்லாருக்குமே சிலுவை ஒரு பவரை கொடுத்துருக்குது. சொல்லுங்கள், சிலுவை எனக்கு ஒரு வல்லமையை கொடுத்துருக்கிறது. சொல்லுங்கள், சிலுவை எனக்கு வல்லமையை கொடுத்துருக்கிறது. என்ன வல்லமை கொடுத்துருக்குது? பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை. நான் முதலாவது பாவியாக இருந்தேன், அதுலேருந்து வெளியே வர முடியல. ஆனால் கர்த்தர் என்னை மன்னித்துட்டு ரெண்டாவதாக என்னை மீட்டார். இப்போ மூணாவதாக மீட்டது மாத்திரம் சொல்ல, இப்போ சொல்கிறாரு, நீ இத்தனை நாளாக பாவத்தில் வாழ்ந்த பற்றியா? அது ஏன் நீ செய்தனா? உனக்கு அந்த பவர் இல்லை, அதை ரெசிஸ்ட் பண்ணுற பவர் இல்லை, அதை மேற்கொள்கிற பவர் இல்லை, அதை ஜெயிக்கிற பவர் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ நான் உனக்கு பவர் தரேன். இந்த பவரை வச்சு நீ பாவத்தை ஜெயிக்க முடியும், உன்னை கண்ட்ரோல் பண்ணுறதை நீ ஜெயிக்க முடியும், உன்னை அழிக்க நினைக்கிறத நீ ஜெயிக்க முடியும், உன்னை கெட்டவனாய் மாற்றுற அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். அப்போ பாவத்தின் மேலே வல்லமையை தருகிற அந்த அதிகாரத்தை இயேசு சிலுவையில் எனக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க இன்னொரு வசனத்தை வாசிக்கலாமா? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15. கொலோசியர் 2, 4 நிமிஷத்தில் முடிச்சிடுவேன். 2:14-15 வாசிங்க. கொலோசியர் 2:14-15. நமக்கு எதிரிடையாகவும், கவனிங்க, நமக்கு எதிரிடையானவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை குலைத்து. எப்படிங்க? கையெழுத்தை எது? நமக்கு விரோதமாய் நமக்கு எதிரியாயிருந்த கட்டளைகள், கையெழுத்துகள் எல்லாவற்றையும் குலைத்து என்றால் எரைஸ் பண்ணிட்டான். குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து. எது உங்களை இத்தனால கண்ட்ரோல் பண்ணி இருந்துச்சு பார்த்தீங்களா? எது? பாவத்தை பற்றி பேசுறார், பிசாசி பற்றி பேசுறார். கவனிங்க, கடவுளுக்கும் பிசாசிக்கும் இருக்கிற ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்றால், கடவுள் உங்களை பார்த்து என் மகனி, என் பிள்ளை, ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேனா, சரி விடு, இதுக்கப்புறம் நீ பண்ண மாட்டேன், நீ என் பிள்ளை அப்படின்னு கர்த்தர் சொல்வார். ஆனால் பிசாசி எப்படி தான் பேசுவான்? நீங்கள் ஜெபிக்கும் போதும், நீங்கள் பைபிள் படிக்கும் போதும், நீங்கள் நல்லவனாக வாழணுன்ற முயற்சி பண்ணும்போது, உனக்கு ஒரு பைபிள் கேடா, உனக்கு ஒரு ஜபம் கேடா, நீ யாருன்னு உனக்கு தெரியாதா? நம்மளுடைய பழைய காரியத்தெல்லாம் ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா அவன் பிசாசி பூச்சுவன், அது பிசாசி. எல்லாம் கடவுள் ஒரு நாளும் உங்கள் பழைய வாழ்க்கையை பார்க்கவே மாட்டார். நான் சொல்கிறேன், என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ, என்னைக்கு நீங்கள் செய்த தப்புக்கெல்லாம் ஐயோ ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடுன்னு கேட்டிங்களோ, அன்றைக்கே கர்த்தர் உங்களை மன்னிச்சிட்டான். உங்கள் பழைய நீங்கள் எவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் சின்னராக பாவியாக இருக்கட்டுங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய டெரரிஸ்டாக இருக்கிற மாதிரி ஆட்களாக இருக்குன்னா பரவாயில்லைங்க, நீங்கள் எவ்வளோ துன்மார்க்கமான காரியங்கள் செய்திருந்த ஆட்களாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கினீங்களே, அன்றைக்கே கடவுள் உங்களை எல்லா பாவத்தையும் மன்னிச்சிட்டான்.
பைபிள் வந்து உங்கள் பாவத்தை குறித்து 3 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று என்னென்னா, கடலின் ஆழத்தில் போய் உங்கள் பாவத்தை வச்சுறாராம். ஏன் தெரியுமா? கடலில் ஆழத்தில் போடுறாரு. ஒரு மனுஷனும் உங்கள் பாவத்தை போய் எடுக்கவே கூடாது. அதனால் கர்த்தர் கடலின் ஆழத்தில் உங்கள் பாவத்தை போடுறார். 2வது, முதுகுக்கு பின்னாடி போட்டுறாராம். ஏன்னா முதுகு பின்னாடி நம்மளால் பார்க்க முடியுமா? பார்க்கவே முடியாது. கடவுள் சொல்கிறார், நீ பார்க்க ட்ரை பண்ணாதடா, உன் பாவத்தெல்லாம் மறைச்சிட்டேன் நான். 3வது, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரத்தில் போய் உங்கள் பாவத்தை வச்சுட்டாரான், உங்கள் கண்ணுக்கே தெரியாத அளவில். அப்போது கடவுளே உங்கள் பாவத்தை பார்க்குறதில்ல. நீங்கள் பண்ண பாவத்தை என்றைக்கு மன்னிப்பு கேட்டு கடவுள் சமூகத்தில் ஜெபிச்சிட்டிங்களோ அன்றைக்கே கர்த்தர் உங்கள் பாவத்தை மன்னிச்சிட்டார். அதை நம்ம மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறோம். நான் சொல்கிறேன், உங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் தயவு செய்து மறுத்திடுங்க, விட்டுருங்க. காரணம் என்னென்னால், உங்களுடைய பழைய மனிதனை சிலுவையில் அரிஞ்சிட்டீங்க. அப்போ இயேசு மாத்திரம் சாவத சிலுவையில் என் பழைய மனுஷனும் செத்து போயிட்டான். நான் பண்ண பாவம்லாம் போச்சு, நான் பண்ண தவறெல்லாம் போச்சு. அப்போது பழைய காரியத்தை ஞாபகப்படுத்துகிறவன் பிசாசி. நீ பாவின்னு ஒன்று ஞாபகப்படுத்துகிறவன் பிசாசி. ஆனால் கர்த்தர் எப்படியாப்பட்டவர்? உன் பாவத்தெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், இன்னைக்கு நீ நீதிமானா இருக்கிற, நீ தேவனுடைய பிள்ளையா இருக்கிற, நீ எனக்கு சொந்தமானவன் என்று கர்த்தர் பேசுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? அப்போ என்ன? 3வது காரியம் என்ன? பாவத்தை ஜெயிக்கிற வல்லமை. அப்போ பாவத்தை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது. ஐயோ இல்லை. பாவத்தை பார்த்த உடனே இதை நான் ஜெயம் கொண்டேன், இதை நான் ஜெயிச்சுட்டேன். பாவத்தை ஜெயிக்க முடியாது நினைக்கிறீங்களாங்க? கண்டிப்பாக முடியுங்க. எந்த கெட்ட பழக்கம் இருந்தாலும் அது உங்களால் ஜெயிக்க முடியும். எந்த கெட்ட காரியங்கள் இருந்தாலும் அது நீங்கள் ஜெயிக்க முடியும். எந்த கெட்ட நண்பர்கள் இருந்தாலும் அவைகளை நீங்கள் ஜெயிக்க முடியும். நீங்கள் பாவம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமானவர்களாய் நிச்சயமாய் வாழ முடியும். அதுக்கான பலத்தை கர்த்தர் கொடுத்துருக்கார். இப்போ நம்ம ஜெபிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னத்தமாங்க, ஒருவேளை ஏதாச்சும் பாவத்தில் நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தீர்கள் என்றால், ஏதாச்சும் பழக்க வழக்கத்திலையோ ஏதாச்சும் கெட்ட காரியங்கள், ஒருவேளை பொய்யா இருக்கலாம், ஒருவேளை கெட்ட வார்த்தைகள் இருக்கலாம். இல்லை பிரதர், எனக்கு பிடிக்கல இதை பேசுறது, ஆனால் இது இன்னும் ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைச்சா போதுங்க. ஆண்டவரே, இதை மேற்கொள்கிற வல்லமை எனக்கு தாங்க. இந்த பாவத்தை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த கோவப்படுற காரியத்தை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த கெட்ட பேச்சை பேசுறதை நான் மேற்கொள்ள வேண்டும், இந்த கெட்ட பழக்கத்தை என்னால் விடவே முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது, இதுலேருந்து நான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு புது பலத்தை தருவார், சிலுவையின் பலத்தை தருவார். அந்த பலத்தை கொண்டு எல்லாம் பாவத்தையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். அல்லேலூயா. கடைசியாக சொல்லிட்டு முடிச்சிடலாம். என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது. சொல்லுங்க, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது, நான் மீட்கப்பட்டேன், நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், இனி நான் பாவி அல்ல, நான் மீட்கப்பட்டேன். எல்லாம் பாவத்துக்கு மேல அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அதனால் பாவம் என்னை ஒன்றும் செய்யாது. நான் பாவத்தை மேற்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்வேன். ஆமென். தொடர்ந்து பேசலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.